Hello guys, welcome to MechBoy. நம்ம இன்னைக்கு நம்ம சேனலுக்கு எந்த பைக் கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் interceptor 650cc. நம்ம சேனலோட முதல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின்ங்க. வாங்க இந்த பைக்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். A to Z எல்லாமே பார்க்கலாம். நம்ம இந்த பைக் வந்து நமக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்த சந்தோஷ் ப்ரோக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட தேங்க்ஸ் சொல்லிடலாம். வாங்க இந்த பைக்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தோன்னே ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரண்ட் அவங்க வந்து அந்த ராயல் என்ஃபீல்டுங்கிற இன்டர்செப்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன் பைக்கும் இல்லாமல் ரொம்ப கிளாசிக்கும் இல்லாமல் ஒரு மிட் ரேஞ்ச் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செக்மெண்ட்டு. இந்த வண்டியில் நீங்கள் வந்து ஹை ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும், ஆஃப் ரோடு பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும். ஒரு டபுள் பேக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இந்த வண்டி. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஆலஜன் தான் ஆலஜன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வண்டி வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி ரெண்டுமே கலந்த ஒரு கிளாசிக் லுக் தான். அதனால ராயல் என்ஃபீல்ட்னா நமக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக் லுக் தான். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக், அதுக்காக தான் இவங்க வந்து இன்னும் வந்து ஆலஜன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க எப்படி இருக்குன்னா அந்த வெட்டஞ்சு ரொம்ப கிளாசிக் மாடர்ன் ரெண்டுதுமே அட்டாச் காம்பினேஷன் கம்பைன் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்தது இங்கே பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹைவேல வந்து நீங்கள் பாஸ் அடித்து யூஸ் பண்ணுறதுக்கு பாஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனோட டயா வந்து 40mm டயா கொடுத்துருக்காங்க. ஒரு ஹியூஜ் மாஸ் டயா. இது வந்து கம்பேர் டு KTM RC390 இந்த R15 V3 இதில் கொடுக்குற சஸ்பென்ஷனோட இதோட 1mm வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த டிஸ்க் ஃப்ரண்ட் டிஸ்க், இந்த டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்க் வருது. இந்த டிஸ்கில் டுவல் சேனல் ABS அவங்க வந்து இந்த பைக்கில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த பைக்கோட கேலிபர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பைப்ரே. இந்த பைப்ரே கேலிபரை பற்றி உங்களுக்கு கேலிபரோட பைப்ரே கேலிபர் வந்து ஒரு அப்கிரேடான வெர்ஷன் தான். அந்த இனிஷியல் பைட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த பைப்ரே வந்து இந்த வண்டியில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது சூப்பரான விஷயம். அடுத்தது சைடில் வந்து உங்களுக்கு இருக்காங்க இந்த ரெஃப்ளெக்டர். எதுக்குன்னா உங்களுக்கு நைட்டில் நீங்கள் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல ஆப்போசிட் வெஹிக்கிளில் இருந்து கிளாஸ் படுறப்ப இந்த வண்டி இருக்குது, ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னு தெரியும். அதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 6 இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ப்ளஸ் ஆயில் கூல்டு இன்ஜினோட வருது. இந்த இன்ஜின் வந்து இந்த ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபின்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து ஏர் இதில் படுறதுனால உங்களுக்கு வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்கிறப்ப இன்ஜினோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அடுத்தது அதுக்கு ப்ளஸ் சப்போர்ட்டாக 2 ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டாக ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த சிசி இன்ஜினுக்கு வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து தேவையே இல்லை. ஏன்னா அவங்க பிரித்து கொடுத்துருக்கனால செப்பரேட்டாக இன்ஜின் வந்து ஹீட்டு இஷ்யூ ஆகி அது வந்து கூலிங் ஆகிரும். அதனால ப்ராசஸ் வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் ப்ராசஸ் வந்து இந்த வண்டிக்கு தேவை கிடையாது. அடுத்தது பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13.7 லிட்டர்ஸ். ஒரு பெரிய இதுதான். நீங்கள் வந்து டூரிங் பண்ணுறப்ப ஒரு நார்மல் ஸ்ட்ரெச்சாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 6 லிட்டர். அடுத்தது உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் A, ட்ரிப் B, ஓடோமீட்டரு, அடுத்தது ஃபியூல் டு எம்டி, இன்ஜின் வார்னிங்கு, ABS, பேட்டரி பேக்கப் எவ்வளோ, இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் சுவிட்சு, இன்ஜின் ETCU சுவிட்சு. இது உங்களுக்கு சைடில் ஒரு சின்ன இதாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கசகசன்னு இல்லாமல் பார்க்க எது இதெல்லாம் தேவையோ வண்டிக்கு அது மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்ஸ் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ வைடாக இருக்குது. என் வண்டி R15 ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு ஏதோ பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹேண்ட் வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ரொம்ப அப்படியே என்விரான்மெண்ட்டை ரசிச்சுட்டே ஒரு ரைடு போனோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது, இந்த ஃபீல் ஆகுது இந்த வண்டி. அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான சுவிட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹை பீம், லோ பீம் சுவிட்சஸ்ஸு, இண்டிகேட்டரு ஆஸ் யூஸ்வல். அடுத்தது உங்களுக்கு வந்து ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஹாரன் சவுண்ட் கேளுங்க, ஒர்த்தான ஹாரன் தான் கைஸ். நமக்கு வந்து போதுமான சவுண்டு உள்ள மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஹாரனு. அடுத்தது இங்கே வந்து கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச். வண்டியோட செல்ஃப் ஸ்டார்ட் வந்து எப்படி உங்களுக்கு வந்து பிஹேவ் பண்ணுது, எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ட்வின் சிலிண்டர் இன்ஜினுக்காக உங்களுக்கு 2 பக்கமே பேரல் டபுள் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாஸ்டோட சைஸ் பாருங்க கைஸ் எவ்வளோ பெருசாக. இங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல் உங்களுக்கு வண்டியோட லாஸ்ட் லென்த் வரைக்கும் கவர் ஆகிருது. பார்க்கவே உங்களுக்கு வந்து அந்த குரோம் ஃபினிஷிங்கோட வண்டி வந்து ஒரு பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்குது. அடுத்து கைஸ் நம்ம ப்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து
சேடல் பேக்ஸ் கட் பண்ணுற இந்த கார்டு போட்டிருக்காரு. இந்த கார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப லாங் டிரைவ் போகிறோம், ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நம்ம கவர் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து லக்கேஜஸ் வந்து அதிகமாக பேக் பண்ணிட்டு போவோம். அப்படி பேக் பண்ண போகிற இதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் ஃபிட்டில் வச்சு ஓட்டுற ரைடருக்கும் பில்லியனுக்கும் எந்தவித அன்கம்ஃபர்ட்டாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது போட்டிருக்காரு. இதோட மொத்த காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees ஆச்சு. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேக் ரெஸ்ட்டோட அப்படியே அட்டாச் ஆகி வருது கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் ரெஸ்ட்டோட இந்த வந்து கார்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஒரு கார்டாக இது செயல்படுது பாருங்கள். கிராஷ் கார்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்கள் வண்டி இன்கேஸ் ஃபால் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த மட் கார்டு, இந்த சைலன்சர், இந்த இதெல்லாமே வந்து இது வந்து கொஞ்சம் காப்பாற்றி விட்டுரும், ஒரு ப்ரிவெண்ட் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்னாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பழைய இது மாதிரி இல்லாமல் ரொம்ப மாடர்ன் வண்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ரியர் டிஸ்க் ஆயில், அதோட லெவல் எவ்வளோ, மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த வண்டியில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் வருது. பேக்லேயும் உங்களுக்கு வந்து பைப்ரேவோட கேலிபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ வந்து போபோ சார்ஜர் போட்டிருக்காரு. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 1900 வருது. இது யூஎஸ்பி சார்ஜரு. இதில் வந்து அடியில் உங்களுக்கு வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க, தெரியுதான்னு தெரில, ரொம்ப டிம் ஆகிடுச்சு. இதோட ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா 1900 வருது. இங்கே வந்து உங்களுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியானது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவர் ப்ரோ சொல்லியிருக்கிறாரு இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஆன்லைனில் 350 450 விற்கிது, அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஒரு 2 monthsக்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி லைஃப் ஸ்பேன் வந்து நல்லாவே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் உங்களுக்கு வந்து இது வந்து டியூப்லெஸ் டயர் வித் ஸ்போக் டயர். எதுக்கு இந்த ஸ்போக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா மாசிவான வெயிட் ஒரு 202 kg ட்ரை வெயிட்டில். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்போக் அலாய் வீல் போட்டாங்கன்னா அந்த அலாய் வீல் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஒரு சின்ன பாட் ஹோல்ஸில் விட்டிங்கன்னா வண்டி அந்த அலாய் வீலோட அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறது ஹேண்டில் பாரில் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்போக் வீல் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்போக் வீல் வந்து பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கம்பி மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். ஆனால் வண்டியோட ரொட்டேஷன், வண்டி டயர் வந்து ரன்னிங்கில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த ஃபோர்க்குக்கு ட்ராவல் ஆகிற அந்த வைப்ரேஷன் ஹேண்டிலில் ரெஃப்ளெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால தான் ராயல் என்ஃபீல்டு வந்து இன்னும் அவங்க வண்டிக்கு இந்த ஸ்போக் வீல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வண்டி வந்து யார் இருக்கலாம் ஹைட்டான பர்சன்ஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 168 சென்டிமீட்டர். எனக்கு இந்த வண்டி கால் வந்து ரெண்டுமே பிளேஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளேஸ் ஆகுது. என்னால் வந்து இந்த 200 kg வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வண்டியோட மூவிங்கில் மட்டும்தான் இந்த 200 kg ஆக்ட் ஆகுது. அதுக்கு மேலே வண்டி வந்து ரொம்பவே ஒரு குழந்த மாதிரி கைஸ். இந்த ஒரு பீஸ்னே சொல்ல முடியாது. வண்டியோட ஹேண்ட்லிங் கண்டிஷன் வந்து ரொம்ப குழந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது உங்களுக்கு இந்த ஹேண்டில் பாரோட பொசிஷன் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். R15 எனக்கு இப்படி இருக்கும், குனிஞ்சு ஓட்டணும். அப்படிங்கிறப்ப இதில் வந்து ரொம்ப அப்படியே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்க வாயிலே வார்த்தை வரல, சூப்பராக இருக்குது. ரொம்ப தூரம் ஒரு 500 kilometers கூட கிளாக் பண்ணலாம் அட் அ டயத்தில். அந்த மாதிரி ஒரு பைக் இது. ஹலோ காய்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்டு கொடுத்துருக்காங்க, ஆயில் ரேடியேட்டர் கார்டு. இந்த கார்டு அவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் வருது. இது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஒரு சின்ன மண் கல் ஏதாவது அரெஸ்ட் ஆகுது உள்ளே போயிடுச்சுன்னா ரேடியேட்டரோட லைஃப் டைம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இது பார்க்க பாருங்கள், சென்ட்ரல் RE அப்படிங்கிற ராயல் என்ஃபீல்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. கேஷியன் கஸ்டம்ங்கிற அவங்களோட அந்த பேட்சிங் வந்து போட்டிருக்கிறாங்க. பார்க்கவே நல்லா ஒரு பர்ஃபெக்ட் பேட்சிங்காக இருக்குது பார்க்க கைஸ். அடுத்தது இந்த ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டுவல் டின் காயில் ஓவர் சக்ஸமா. இதோடைய ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா 88 mm ட்ராவல். இது வந்து நம்ம சஸ்பென்ஷன் வந்து ரியாக்ட் பண்ணுறதோட ட்ராவல் டைம் வந்து 88 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 5-way அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்டாக் கிட்ட வந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கோல்ட் கலரில் ரேப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்டாக்லேயே வருது. இது பார்க்கவே அந்த லுக் வந்து ரொம்ப ப்ரீமியமாக எடுத்து கொடுக்குது. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு செட்டப்புங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஆலஜனில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அந்த வண்டியோட லுக்குக்காக. அந்த விசிபிலிட்டி, பிரேக்கிங் விசிபிலிட்டி வந்து சூப்பராகவே தான் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு பேக்லேயும் இண்டிகேட்டர்ஸ் ரைட் லெஃப்ட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அடுத்தது வண்டி வந்து லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாசிவாக இன்டர்செப்டருக்கு எடுத்து கொடுக்குறதே இந்த
ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், அந்த பெட்ரோல் டேங்க்கும் இந்த டியூவல் எக்ஸாஸ்ட்டும் தான் ரொம்ப வந்து உங்களுக்கு வண்டியை வந்து ரொம்ப பெரிய பீஸ்ட் மாதிரி காட்டுது, ரொம்ப பெரிய வண்டி மாதிரி காட்டுது. அடுத்தது ஐஎன்டி நம்பர் பிளேட் வந்து ஆஸ் யூஸ்வல் கொடுத்துட்டாங்க. 2018 இந்த ஐஎன்டி நம்பர் பிளேட் தான் வருது. இதோட கவர்மெண்ட் ரூல் படி இதுதான் நம்ம போட்டு ஓட்டி ஆகணும். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த மிஷினை பற்றி ஒரு சின்ன குட்டி ரைட் ரிவ்யூ மட்டும் இப்போ சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த மிஷினோட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதோட அந்த 52 நியூட்டன் மீட்டர் டார்க்கு தான் கைஸ். அந்த ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு இனிஷியலாக அந்த புல்லிங் பண்ணுறப்ப ஒரு டக்குன்னு ஒரு புல்லிங் கிடைக்கிது பாருங்கள், அது வேறு லெவல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வண்டியை ரைட் பண்ணுறப்ப அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆனேன். அது தென் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு போனாலுமே வண்டி வந்து ரொம்பவே ஸ்டேபிள். வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அக்கறாகலை, லைட்டாக அங்கங்கே மட்டும்தான் அக்கறாகுது. இந்த மிஷினில் அப்படி ஒரு ட்ரிம் சிலிண்டர் கொடுத்து எங்கெங்கெல்லாம் வைப்ரேஷன் ஆக்ட் ஆகி அதோட டைரெக்ஷன் பார்த்து போகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் பைக் வந்து ரொம்பவே ஸ்டிப்ஸு. இந்த வண்டியை வச்சு நம்ம ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் அசால்ட்டாக கிளாக் வித ஒரு பாடி பெயின், இந்த ஸ்ட்ரகிள் எதுவுமே உங்களுக்கு வராது. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ரொம்ப தூரம் போகிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த வண்டியில் நான் ஏன் கிலோமீட்டர் கேஎம்பிஎல் மென்ஷன் பண்ணலன்னா, நீங்கள் ஒரு 650cc எடுக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேஎம்பிஎல் பார்த்து வண்டி எடுக்கிற ஆளாக இருக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணல. இந்த வண்டியோட ஒரு லாங் ரைட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஹெல்மெட் மவுண்ட் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆங்கிளில் வச்சு ஷூட் பண்ணி இது போடுறேன். இது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி. இனிஷியலாக நானுமே இப்போ தான் இன்டர்செப்டார் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். எனக்கு வந்து வண்டி என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற ஆள், R15S ஓட்டுற ஆள். எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு கைஸ். ஏதோ ஒரு என் வண்டியில் குட்டி வண்டி, அது ஒரு மாருதி 800 மாதிரி இருக்கிற வண்டின்னு வைங்களேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ச்சுனர் ஓட்டின மாதிரி இருந்தது எனக்கு. ஈக்குவலாக ஃபார்ச்சுனர் நம்ம இந்த பைக்கில் உட்காந்துட்டு பார்த்தா ஃபார்ச்சுனரோட டிரைவர் சீட் தெரியும். அந்தளவுக்கு இதோட ஹேண்டில் பார் வந்து அப்ரைட்டான பொசிஷன். ஓகே, அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் MechBoy. அடுத்தது இந்த பைக்கோட ஓனரான நம்ம சந்தோஷ் ப்ரோ ரொம்பவே ஒரு ஸ்வீட் பர்சன். நான் வந்து அவர் ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் சந்திச்சு உங்கள் பைக்கை கொடுங்கன்னா ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே வந்து கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணார். யாருமே ஒரு 3 லட்ச ரூபா வண்டியை நம்மக்கிட்ட கையில் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நான் பேசின வரைக்குமே ரொம்ப ஆனஸ்ட்டாக அவரோட என்னென்ன பண்ணியிருக்காரு, மாடிஃபை பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃப்ரீயாக என்னால் ரிவ்யூ பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, சந்தோஷ் ப்ரோ. இந்த பைக் வச்சுட்டு நீங்கள் ரொம்ப பெரிய பல கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணும். எங்கள் MechBoy சேனல் சார்பாக உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் தென் தேங்க்யூ.